நன்கொடை சேகரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பொது வாழ்க்கை கிருஷ்ணகிரியிலிருந்து ஒரு வேன் வச்சு வர்றோம், திருப்பத்தூர்லேருந்து வேன் வச்சு வர்றோம், அந்த நான் வேதாரண்யத்திலிருந்து வந்து சேர்ந்துருக்கிறோம், இதெல்லாம் மதுரையிலிருந்து வந்து சேர்ந்துருக்கிறோம்னா யாரோ ஒரு கார் எடுத்துக்கலாம். ஆனா டீசல் சொந்தமா ஒரு அமைப்பு போட்டு நாங்கள் ஒவ்வொரு முறையும் நம்ம காசு செலவு பண்ணி தான் வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் வருங்காலங்களில் இந்த எரிபொருள் செலவு பயண செலவுக்காக நம்ம நன்கொடை சேகரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால நம்ம சொல்றோம் அந்த ஜூலை 5 என்பதை நன்கொடை சேகரிக்கிறதுக்கான அந்த ஜூன் மாதத்தில் நன்கொடை சேகரிக்கூடிய மாதமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். அந்த உரிமை மின்சாரத்தை காப்பதற்கு, அதற்கு தியாகம் செய்த அந்த போராளியை நினைவு கூறுவதற்கு, வீர வணக்கம் செலுத்துவதற்கான வேலையை, அந்த பணியை மிக தரமாக நமது சங்கம் தான் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த ஜூலை மாசத்துக்கு, அந்த ஜூன் மாசத்துல தான் உங்களுக்கு நன்கொடை செய்தி நாங்கள் அனுப்பிச்சு வைக்கிறோம். 24 லட்சம் மின் இணைப்புகள் இருக்கு. குறைஞ்சபட்சம் 15 லட்சம் பேர் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒருத்தர் 2-3 கணக்குனால 15 லட்சம் பேர் சராசரி இன்னைக்கு இருக்கிறாங்க. 14 லட்சம் பேர் வருது. இந்த 14 லட்சம் பேர்ல நீங்க 11 லட்சம் பேர் விட்டுருங்க. 5 லட்சம் விவசாயிகிட்ட போய் ஆளுக்கு 500 ரூபாய் வாங்கினாலே போதும், வருஷம் 50 கோடி நிதி வரும். எவ்வளவுங்க? 5 லட்சம் விவசாயிகிட்ட போய் வருஷமானா நீங்க 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் மின் கட்டணம் கட்டி இருக்கிறீங்க. கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. உங்களுக்கு மீட்டர் ஒன்று இருந்தா, கட்டணம் ஒன்று இருந்தா, வருஷம் பண்ணி கட்ட வேண்டிய கட்டணம் 1.5 லட்சம் ரூபாய். இதுக்காக போராடி உயிர் நீத்தவங்களுக்காக இந்த நாம் உரிமையாக வச்சிருக்கிற மின்சாரம் இன்னைக்கு இலவச மின்சாரமாக இருக்கிறது. அது வெறும் திட்டமாக இருக்கிறது. அதை சற்று பாதுகாப்பதற்கு நாம் வழங்க வேண்டும். சட்ட பாதுகாப்பை கோரி பெற வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் நம்ம எதிரிகள் இலவச மின்சாரத்தை கட் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறான். அது இலவசம் அல்ல, உரிமை மின்சாரம் எடுத்து சொல்லி ஒவ்வொருத்தையும் 500 ரூபாய் நன்கொடை சேகரிக்க கற்றுக்கொண்டுவானால் நமது அமைப்பை மிக எளிமையாக நடத்திவிட முடியும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2000 பேர் 3000 பேர் திரட்டக்கூடிய ஒரு ஆற்றலை, ஒரு வல்லமை நமக்கு இருக்கிறது. அதை தொடர்ச்சியாக நடத்த வேண்டும். அந்த பேரணிக்கு திரட்டு நன்கொடையின் ஒரு பகுதியை வைத்துக் கொண்டு ஆண்டு முழுவதும் சங்கத்தை நடத்துவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம நட்பு அமைப்புகள், நட்பு சங்கங்கள்ல யாரெல்லாம் அந்த மாநாட்டில் கலந்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியல் தயாரிச்சு கொடுத்தீங்கன்னா முறையாக மாநில கல்வியின் சார்பில் அவங்களுக்கு அழைப்புதலை கொடுத்து அவர்களை மாநாட்டுக்கு திரட்டி கொண்டு வரணும். நம்ம சங்கத்துல நம்ம மட்டுமல்லாம நம்ம சங்கத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய, தொடர்ச்சியாக நம்மோடு கலந்து கொள்ளக்கூடிய எல்லா அமைப்புகளையும் இந்த மாநாட்டுக்கு அழைத்து ஒரு 50,000 பேரை கூட்டி தமிழ்நாடு அரசியலிலே உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களுக்கு பின்பு ஒரு 50,000 பேரை திரட்டக்கூடிய சங்கமாக, கோரிக்கைக்காக மக்களை திரட்டக்கூடிய ஒரு சங்கமாக, ஒரு மாபெரும் கூட்டத்தை திரட்டுகிற முதல் சங்கமாக தமிழக பகுதி இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு மாநாட்டுக்காக மாநில கொள்கை சார்ந்த ஆலோசனை முன்வைத்திருக்கிறோம். அதுபோல விவசாயி அது யானை சென்றாலும் சரி, காட்டுப்பட்டி எடுத்து சென்றாலும் சரி, அவன் விதி முடிஞ்சது அப்படிதான் போயிட்டு எதாச்சமா எல்லாரும் உறவினர் வந்தாங்க, விவசாயிக்கா போயிட்டாங்க. அவளுக்கான இழப்பீடு வந்து யாரும் கேட்கறது கூட ஆள் இல்லாமல் இருந்தது. அதை ஒரு முன்னெடுத்து ஒரு பெரிய சவாலா நாம் செஞ்சிருக்கிறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய கோரிக்கைகள் வந்து வலுவான கோரிக்கைகள் நம்ம பயன்படுத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாநாடு வெற்றி பெற என்னுடைய மனதார வாழ்த்துக்கள்.